SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். மஹிந்தாவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி கைது, வாக்குமூலத்தில் திடுக்கிடும் தகவல்கள். கிளிநொச்சியில் ஆசிரியர் ஒருவர் சடலமாக மீட்பு. மாணவர்களால் தாக்கப்பட்ட ஆசிரியர் வைத்தியசாலையில். போலீஸ் அதிகாரியை கொலை செய்ய முயன்ற நபருக்கு நேர்ந்த கதி. ஐக்கிய நாடுகள் சபை வரை சென்ற கரூர் அவலம். தொடர்வன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியராட்சி நேற்றைய தினம் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து நெவில் வன்னியராட்சியை இம்மாதம் 17ஆம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்க கொழும்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோதமாக வருமானத்துக்கு அதிகமாக 28 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை குவித்ததாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்ட நிலையில் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். கடந்த 2016ஆம் ஆண்டு தொடக்கம் இவ்விடயத்தில் விசாரணை தொடர்பாக நெவில் வன்னியராட்சியிடம் தகவல் கோரப்பட்ட போதிலும் அவர் தொடர்ந்து தகவல்களை வழங்க தவறிவிட்டார் என்று ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நெவில் வன்னியராட்சி நீண்ட காலமாக விசாரணைக்கு ஒத்துழைக்கவில்லை என்பதனையும், சொத்துக்கள் தொடர்பான 5 வழக்குகளில் அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதையும், உத்தரவுக்கு அவர் தொடர்ந்து கீழ்ப்படியாததையும் கருத்தில் கொண்டு அவரை விளக்குமுறையில் வைக்க நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். மேலும் நெவில் வன்னியராட்சி சட்டவிரோதமாக ஈட்டியதாக கூறப்படும் சொத்து தொடர்பில் விரைவில் நாட்களில் நீதிமன்றத்தில் விரிவான அறிக்கை தாக்கல் செய்யுமாறும் நீதிவான் அறிவித்துள்ளார். கடந்த 2014ஆம் ஆண்டுக்கான சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் அறிவிப்புகளை நெவில் வன்னியராட்சி வழங்கவில்லை என்றும் 8 ஆண்டுகளாக நடைபெற்று வரும் விசாரணையிலிருந்து பலமுறை தப்பித்து வந்ததாகவும் ஆணைக்குழு சுட்டிக்காட்டியுள்ளது. அதேவேளை சந்தேகவரான நெவில் வன்னியராட்சிக்கு வலஸ் முள்ளவில் 3.7 ஏக்கர் நிலம், ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையம் மற்றும் பலேகளவில் 4.5 மில்லியன் ரூபாய் மதிப்பில் ஒரு வீடும் உள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அது மாத்திரமின்றி மகரகம நானாவிலில் 125 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடும், தெமட்டகுடவில் 15 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள வீடும் உள்ளது. சந்தேக நபர் திஸ் மகாராமாயில் 45.5 போச்சில் ஒரு விடுதியை கட்டி வருவதுடன் 10 பேருந்துகள், 8 பார ஊதிகளும், 32 வங்கிகளும், 47 நிறுவனங்களின் வைப்புகளும் உள்ளடங்குவதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் மடிவல கோட்டையில் 4 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நிலமும், பேலியத்த மற்றும் வீரக்கொடிய பகுதியில் குத்தகைக்கு எடுக்கப்பட்ட 2 கடைகளும் இருப்பதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது என்று லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது தெரியப்படுத்தியுள்ளது. கிளிநொச்சி மாவட்டத்தில் பெரிய பரந்தன் பகுதியில் அமைந்துள்ள ஆசிரியர் விடுதியிலிருந்து ஆசிரியருடன் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. திருவையாறு மகா வித்தியாலயத்தில் கல்வி கற்கும் 47 வயதுடைய பேரம்பலம் பரந்தாமன் எனும் ஆசிரியரை எதிர்காயங்களுடன் சடலமாக இனம் காணப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மொன்றாகலையில் உள்ள ஒரு பாடசாலையில் அதிபர் ஒருவர் மீது மாணவர் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தாக்குதலுக்கு பின்னர் ஆசிரியர் சிறு காயங்களுக்குள்ளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் காயமடைந்த ஆசிரியர் தற்போது மொன்றாகலை ஆதார மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்படுகிறது. காப்போத்த சாதாரண தரத்தில் படிக்கும் மாணவர் ஒருவர் பாடசாலைக்கு கையடக்க தொலைபேசியை கொண்டு வந்தமை தொடர்பிலும் கேள்வி எழுப்பியதால் மாணவர் ஆசிரியை தாக்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. போலீஸ் அதிகாரி ஒருவரை வாகனம் மோதி கொலை செய்ய முயன்றதாக குற்றஞ்சாட்டப்பட்ட ஒருவருக்கு கொழும்பு மேல் நீதிமன்றம் 15 ஆண்டுகள் சிறை தண்டனையுடன் கடுங்காவல் சிறை தண்டனையும் விதித்துள்ளது. போதைப்பொருள் கடத்தக்காரன குறித்த நபர் சுமார் 17 ஆண்டுகளுக்கு முன்பு தெஹிவளை தெஹிவளை நெறிமலான பகுதியில் போதைப்பொருள் சோதனையில் பங்கேற்றுக் கொண்டிருந்த போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவில் அதிகாரி ஒருவரை வாகனம் மோதி கொள்ள முயன்றார். இதன்படி கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரட்ன நேற்று அந்த நபருக்கு இந்த தண்டனையை விதித்துள்ளார். சட்டவிரோத நடவடிக்கைகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்ட நபர்களை கைது செய்ய பணியாற்றும் போலீஸ் அதிகாரிகளுக்கு எதிராக இதுபோன்ற தீங்கு விளைவிக்கும் செயல்களை செய்யும் நபர்கள் சட்டத்தின் ஆட்சிக்கு கடுமையாக அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறார் என்றும், அவர்களுக்கு நீதிமன்றங்களிலிருந்து எந்த மன்னிப்பும் வழங்கப்படாது என்று கூறி உயர் நீதிமன்ற நீதிபதி இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார். கூடுதலாக குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஜனவரி 17, 2008ஆம் ஆண்டு பிரதிவாதி தெஹிவளை நெடிமாலா பகுதியில் போதைப் பொருளை ஏற்றிச் சென்ற காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது போலீசார் அவரை இடைநிறுத்துமாறு சைகை செய்தார்கள். அதே நேரத்தில் சட்டமா அதிபர் பிரதிவாதிக்கு எதிராக கொழும்பு போதைப்பொருள் சட்டப்பிரிவில் சார்ஜென்டி வாகனத்தில் மோதி பலத்த காயங்களை ஏற்படுத்தியதற்காக குற்றச்சாட்டுகளை தாக்கல் செய்திருந்தார். நீண்ட விசாரணைக்கு பிறகு நீதிபதி தீர்ப்பை அறிவித்து சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுக்கு பிரதிவாதி குற்றவாளி என்று கண்டறியப்படுவார் என்று கூறினார். தண்டனை விதிக்கப்படுவதற்கு முன்னர் சட்டமா அதிபரின் சார்பில் முன்னிலையான அரசு சட்டத்தினுடைய கரன கொத்தலாவில் நாட்டுக்கு அவமானமாக மாறிய போதைப்பொருள் கடத்தக்காரர்கள் கைது செய்ய
தங்கள் உயிர் பயணம் வைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கு தீங்கு விளைவிப்பது சட்டத்தின் ஆட்சி கடுமையான அச்சுறுத்தலாகும் என்று நீதிபதியில் தெரிவித்துள்ளார். அதன்படி பிரதிவாதிக்கு சட்டத்தின் கீழ் அதிகபட்ச தண்டனையை விதிக்குமாறு அரசு சட்டத்திரணி நீதிமன்றத்துக்கு கோரிக்கையை முன்வைத்தார். இதனைத் தொடர்ந்து தீர்ப்பை அறிவித்த உயர் நீதிமன்ற நீதிபதி பிரதிவாதிக்கு எதிராக அரசு தரப்பு சுமத்திய குற்றச்சாட்டுகள் நியாயமாக சந்தேகத்துக்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். மேலும் தீர்ப்பை அறிவித்த நீதிபதி லங்கா ஜெயரட்ன பிரதிவாதிக்கு செய்த செயல்கள் இலகுவாக எடுத்துக்கொள்ள முடியாது என்றும் அதன்படி அவருக்கு இந்த தண்டனை விதிக்கப்படுகிறது என்றும் சுட்டிக்காட்டினார். உலகச் செய்திகள். காரூர் பிரச்சார கூட்டத்தில் நடந்த உயிரிழப்புகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் உரையாற்றப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவரும் நடிகருமான விஜய் முன்னெடுத்த தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றிலும் நெரிசல் காரணமாக 41 பேர் வரை உயிரிழந்ததோடு பலர் காயமடைந்தார்கள். இந்த துயரச் சம்பவம் தொடர்பில் சில தமிழகத்தை ஆளும் திமுக அரசாங்கத்தை குற்றச்சாட்டும் அதேவேளையும் சில தமிழக வெற்றிக் கழக கட்சியினரை குற்றம் சாட்டுகின்றார்கள். இந்நிலையில் காரூர் பிரச்சார கூட்டத்தில் நடந்த துயர சம்பவம் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விடயம் சார்பில் ஐநா கூட்டத்தொடரில் உரையாற்றியவர்கள் திமுக அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். திமுக அரசாங்கம் குறித்த பிரச்சாரத்துக்கு ஏற்ற பாதுகாப்பு ஏற்பாடுகளை வழங்கவில்லை என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் காரூர் விடயம் தொடர்பில் பேசிய ஊடகவியலாளரை கைது செய்துள்ளமை தொடர்பிலும் அவர் விமர்சனங்களை முன்வைத்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மஹிந்தாவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி கைது, வாக்குமூலத்தில் திடுக்கிடும் தகவல்கள். கிளிநொச்சியில் ஆசிரியர் ஒருவர் சடலமாக மீட்பு. மாணவர்களால் தாக்கப்பட்ட ஆசிரியர் வைத்தியசாலையில். போலீஸ் அதிகாரியை கொலை செய்ய முயன்ற நபருக்கு நேர்ந்த கதி. ஐக்கிய நாடுகள் சபை வரை சென்ற கரூர் அவலம்.